K for kids. ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு கிராமத்துல ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவுக்கு காய்கறி எல்லாம் வைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த தாத்தாக்கு. ஸோ அதுவே அவர் நிறைய சீட்ஸ் எல்லாம் போட்டு அவரோட தோட்டத்துல விதவிதமான காய்கறி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அவர் ரொம்ப நாளா ஒரு விதையை போட்டு வச்சிருந்தாரு. அது வளரவே இல்லை. அவரும் மறந்துட்டாரு. பட் ஆனாலும் அவங்க ஒரு விதை போட்டிருக்கோன்னு அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. டெய்லிக்கும் ஒழுங்கா தண்ணி எல்லாம் தெளிப்பாரு, நல்லா ஃபர்டிலைசர் எல்லாம் போடுவாரு, அதுக்கு எஃபர்ட் எல்லாம் போடுவாரு அவரு கண்டிப்பா. இந்த தாத்தா ஏதோ செஞ்சுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அந்த கார்டன்ல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுக்குமே எல்லா செடிக்குமே தண்ணி ஊத்துறது, அதுக்கு உரம் வைக்கிறது, அதுல எக்ஸ்ட்ராவா ஏதாவது காஞ்ச இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாம் செஞ்சுட்டே இருப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் அந்த விதை ஒண்ணு போட்டாருல, லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா இலை வந்துச்சு. இந்த தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃபைன், அழகா குட்டி குட்டியா இலை வருது அப்படின்னு சொல்லிட்டு அது சரி சின்ன பிளான்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து குழந்தை மாதிரி பார்த்துக்குவாரு அந்த செடியை. அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிப்பாரு, உரம் வைப்பாரு. அவருக்கு அது என்ன செடின்னு மறந்து போச்சு, அவர் கண்டுபிடிக்க முடியல. சரின்னு விட்டுட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு என்னடா இது இந்த செடி ரொம்ப நாளா அப்படி குட்டியா இருக்கேன்னா பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. இந்த தாத்தா ஒண்ணு இத்தினோண்டு செடியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு, இதை நம்ம இன்னைக்கு புடிங்கி போட்டுருவோம், மீதி செடியெல்லாம் எவ்வளவு செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பாட்டி போய் வேகமா போய் அந்த செடியை புடுங்க பாக்குறாங்க. புடுங்கவே முடியல. என்னடா இது இத்தினோண்டு செடியா இருக்கு ஆனா புடுங்கவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு புல் பண்றாங்க, வரவே இல்லை. அப்புறம் போயிட்டு தாத்தாவை எழுப்புறாங்க. எங்க நான் போய் ட்ரை பண்றேன் அந்த குட்டி செடியை புடுங்கறதுக்கு, அது வரமாட்டேங்குது அப்படின்னா, ஹேய் நீ போய் அதையே புடுங்குற, நான் ஆசையா தானே வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு திட்டினார். ஐயோ போங்க, அது என்ன செடின்னு எனக்கு தெரிஞ்சா ஆகணும், இவ்வளவு நாள் ஆயிக்குது, அது நம்மளால புடுங்க வர முடியல, எனக்கு தெரிஞ்சு அது வேர் பெருசா விட்டுருச்சு, ஐயோ போச்சு போங்க, நம்ம வீட்டெல்லாம் அது பேத்துடும், வேர் பெருசா போச்சுனாக்கா முதல்ல அதை புடுங்கணும், வாங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு தாத்தாவும் வராரு. வந்து அந்த செடியை கொஞ்சம் கொஞ்சம் அந்த சைடு எல்லாம் விளக்கி விட்டுட்டு புடுங்குறாங்க. தாத்தாவும் பாட்டியும் புல் புல் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்குறாங்க. நவுறவே மாட்டேங்குது அந்த செடி. இன்னும் இழுன்னு ரெண்டு பேரும் ட்ரை பண்றாங்க, வரவே மாட்டேங்குது. உடனே பாட்டி அவங்க பொண்ணு வீட்டுக்குள்ள படிச்சுட்டு இருந்தாங்க. சீக்கிரம் வா, இதை புடுங்க, எங்களால புடுங்கவே முடியல இந்த செடியை, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வருது. ரெண்டு பேரும் மூணு பேரும் ட்ரை பண்றாங்க, இழுக்குறாங்க, இழுக்கவே முடியல. சரி ஒரு கயிறெல்லாம் கட்டி இழுத்து பாக்குறாங்க. மூணு பேரும் அப்ப கூட வரல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சைட்ல இருக்க மண்ணெல்லாம் எடுத்து கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுட்டு திருப்பி அந்த செடியை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க, வரவே மாட்டேங்குது. அப்படி என்னடா அவ்வளோ வேர் விட்டுடுச்சு அந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க வீட்டுல இருக்க நாய், பூனை, மாடு எல்லாத்தையும் இழுக்க சொல்றாங்க. இழுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இப்பதான் கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டா ஆடுற மாதிரி இருக்கு. தாத்தா ஹோப்ப விடவே இல்லை, நம்ம முயற்சி பண்றோம், அடியில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பள்ளம் தோண்டி 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 சைடு எல்லாம் உள்ள மண்ணெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. லைட்டா ஒரு கலர் தெரியுது. என்னது ஏதோ தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க தாத்தாவும் பாட்டி. வா என்னமோ இருக்கே சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப ஜாலியா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தாத்தா என்ன பண்ணாரு, அவரோட டிராக்டர் எடுத்துட்டு வந்து ஒரு சைட கயிறை கட்டிட்டு டிராக்டர் தாத்தா இழுக்கிறாரு. எல்லாரும் பாட்டி, அவங்க பொண்ணு, நாய், பூனை எல்லாம் பிடிச்சி இழுக்குது. இழுத்தா ஏ அப்படின்னு இழுத்து பார்த்தா அவ்வளோ பெரிய கேரட் இருந்துச்சு. தாத்தாக்கு அவருக்கே தெரியாம அவ்வளோ பெரிய கேரட் வளர்த்து வச்சிருக்கிறாரு தாத்தா. மேல பார்த்தா செடி சின்னதா இருந்தது, பார்த்தா பூமிக்கு அடியில அவ்வளோ பெரிய கேரட். தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒரே குஷி. உடனே தாத்தா, பாத்தியா நான் ஏதோ சும்மா வேலை பாக்குறேன்னு நினைச்சியே, பாரு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ பெரிய கேரட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தாத்தா என்ன பண்ணாரு, டிராக்டர்ல எடுத்து அவ்வளோ பெரிய கேரட் எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேரட் யாருமே பார்த்ததே கிடையாது. அந்த கேரட் அப்படியே ஊர்வலமா டிராக்டர்ல எடுத்துட்டு போறாங்க. மக்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய கேரட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே ராஜா என்ன பண்றாரு,
ராஜா அவ்வளோ காசு கொடுக்குறாரு. இந்த கேரட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நிறைய காசு கொடுத்து அந்த கேரட்டை வாங்கி ஒரு பெரிய அண்டா ஃபுல்லா எல்லாருக்கும் கேரட் ஹல்வா பண்ணி ஊருக்கே கொடுத்தாங்க. எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட்டாங்க. பாட்டியும் தாத்தாவும் ஐயோ நம்மளால அதை இழுக்கவே முடியல அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா அவ்வளவு பெரிய கேரட் எடுத்திருக்க முடியுமா? அவங்க முயற்சி பண்ணதுனால்தான் அந்த புதையிலே எடுக்க முடிஞ்சது, அந்த கேரட்டுங்கிற புதையிலே எடுக்க முடிஞ்சது. நம்மளும் அப்படிதான் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணும். ஒரு 2 தடவை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு எப்போ என்னால முடியல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் டில் ஆர் லாஸ்ட் பிரீத் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணோம்னா நிச்சயமா நம்மளுக்கான புதையல் கிடைக்கும். அப்படிதானே? நீங்களோ இனிமே ஏதோ ஒரு ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா ட்ரை டில் யோர் ட்ராப். ட்ரைனா எப்படி கண்டிப்பா அது நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும்னு உங்க ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ட்ரை பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? இந்த திருக்குறள் பிடிச்சிருந்துச்சா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். ஓகேவா? முயற்சி செஞ்சோம்னா எதுவுமே வெற்றியா முடியும். முயற்சி இல்லைன்னா அது கெட்டதா போய் முடியும். ஓகேவா குழந்தைங்களா? கதை பிடிச்சிருந்ததா? இன்னொரு கதையில பார்க்கலாமா? பை பாய்.